இப்போ யாருமே சொல்லித் தராத ஒரு ப்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் 90% பேர் ஏன் லூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க சப்போர்ட் பிரேக் ஆனால் செல் பண்ணுவாங்க. ஆனால் இன்ஸ்டியூஷன் அந்த சப்போர்ட்டை தான் டெலிபரேட் பண்ணுவாங்க. அவங்க தான் அதை பிரேக் பண்ண வைப்பாங்க. அது பேர் தான் லிக்விடிட்டி ஸ்வீப். நீங்கள் அந்த ஷார்ப்பாக இருக்கணும். ப்ரைஸ் சப்போர்ட்டுக்கு மேலே திரும்ப வந்தால் ரிஜெக்ஷன் கொடுத்தா அதுதான் உங்கள் என்ட்ரி. டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ஹை தான் உங்கள் டார்கெட். இந்த செட்டப்பை பேர் தான் லிக்விடிட்டி கிராப் ஸ்ட்ராட்டஜி. இதை ஒரு வாட்டி மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் லைஃபே மாறிடும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டை முதல்ல பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி இது பேர். லிக்விடிட்டி கிராப் செட்டப்பை முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் இந்த கான்செப்ட் என்னன்றதை சொல்கிறேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் பிக் பிளேயர்ஸ் லைக் இன்ஸ்டியூஷன், பேங்க்ஸு எப்போவும் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸை தான் குறி வைப்பாங்க. எங்கே இருக்குது அங்கே தான் ப்ரைஸை புஷ் பண்ணுவாங்க. அதுதான் லிக்விடிட்டி. நம்ம அந்த ட்ராப்பில் சிக்காமல் ட்ராப்பை முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் தான் என்ட்ரிவே ஆகணும். ட்ராப்பை அவங்க போட்டுக்கும் போது நம்ம அந்த ட்ராப்லேருந்து தப்பிக்கணும். ஸோ நம்ம அந்த ட்ராப்பை அவங்க போடும்போது லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக என்ட்ரி எடுத்துடக்கூடாது. அவங்க எல்லாருமே செல் பண்ணியிருப்பாங்க. பட் சில பேர் அங்கே பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக சப்போர்ட்டில் தான் அவங்களோட ஸ்டாப் லாஸையும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கீழே போனாலும் அவங்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுவாங்க, மேலே போனாலும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம செட்டப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? மொதல் விஷயம் டைம் ஃப்ரேம். டெய்லி சார்ட்டில் ட்ரெண்டை பாருங்கள். நான் அதை பாருங்கள். இப்போ முதல்ல நான் உங்களுக்கு இப்போ மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. இது ஒரு லோ ட்ரெண்டு தான் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ப்ரைஸ் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணது கீழே போகணும். இப்போ பாருங்க, ப்ரைஸு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலை தாண்டி கீழே போயிருக்கு. ஏரோ மார்க்கில் வந்து கட்டவா? பாருங்க, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். செமையான சப்போர்ட் லெவலு. இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலை இது பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இப்போ எல்லாரும் அந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேயே பார்த்தா தெரியும் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ எல்லாரும் அங்கே செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் அங்கே தான் உங்களுக்கு ட்ராப்பே வச்சுருக்காங்க. இப்போ சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு செல் பண்ண ஆரம்பித்தோடனே அங்கே சில பேர் வாங்கியிருக்கவங்களையும் அவங்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிடுவாங்க. அதான் சொன்னல, அவங்க கீழே செல் பண்ணவங்களுக்கையும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிடுவாங்க. பட் வாங்கினவங்களையும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிடுவானுங்க. ஸோ இப்போ எதுதான் ஹிட் ஆகும்? ரிஜெக்ஷன் ஆகும் முதல்ல. ஸோ ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1-2 நாள்லேயே திரும்பி அந்த சப்போர்ட் லெவலை ஃபாஸ்ட்டாக வந்துடும். இது ஒரு வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வி ஷேப் ரெக்கவரி அவ்வளோக்கா வரல. பட் இதை நம்ம வி ஷேப் ரெக்கவரின்னு தான் சொல்லுவாங்க. வந்து ஒரு வி ஷேப் ரெக்கவரி. உங்களுக்கே பார்த்தா தெரியும் வி மாதிரி இருக்கா. பட் இது கொஞ்சம் டபிள்யூ போயிடுச்சு, டபிள்யூ பேட்டர்னில் இருக்குது. ஸோ வி ஷேப் ரெக்கவரியில் தான் இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும். இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி கிராப். இங்கே என்ட்ரி எப்போனா, இப்போ இந்த இடத்துல நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் டவுட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த வி ஷேப் வந்ததுக்கப்புறம் ரெக்கவரி பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இப்போ தான் லிக்விடிட்டி கிராப். அது உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் திரும்பி மேலே வந்ததுக்கப்புறம் இந்த சப்போர்ட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுவோம். இந்த சப்போர்ட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ண வரும். அது பேர் தான் எஃப்டிஆர், ஃபெயில் டு ரிட்டர்ன். அதாவது கீழே ரிஜெக்ஷன் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் மேலே வரும். அங்கே தான் நீங்கள் நம்ம என்ட்ரியே வைக்கணும். இப்போ இங்கேயும் உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதே லைனு அதே இடம். இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளைம்ப் ஆகிருக்கு பாருங்கள். கீழே போகிறப்ப எவ்வளோ ஸ்லோவாக போயிருக்கு. பட் ரெக்கவரி பயங்கர ஃபாஸ்ட்டாக மேலே வந்துடுச்சு, தெரியுதுங்களா இந்த இடம்? ஸோ இப்போ ரெக்கவரிக்கு அப்புறம் நம்ம இங்கே தான் பீக் லெவல், அடுத்த ரெசிஸ்டண்ட்டு தான் நம்மளோட டார்கெட். இந்த வி ஷேப் ரெக்கவரிக்கு அப்புறம் ஃபெயில் டு ரிட்டர்ன் ஆகும்.
அங்கே நீங்கள் பை என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்போ இங்கே ஏன் இது பீக் லெவல்னு சொல்கிறேன்னா, எல்லாரும் செல் பண்ண நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல தான் பை பண்ணணும். இன்ஸ்டிடியூஷனோட மூவோட நீங்களும் ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். எப்போதும் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி யோசிக்கவே கூடாது. இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் ப்ளே பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளவே போகலாம், நிறைய காசும் சம்பாதிக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மாலாக இருந்தாலும் டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன் இந்த ஸ்விங் ட்ரேட் ஏன் பெஸ்ட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, ஸ்விங் ட்ரேடை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது சின்னதாக இருக்கும். பட் நம்ம ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ஒரு போனஸ் டிப்பு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்ம நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக சொல்கிறேன். வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்தால் போதாது, டிசிப்ளின் வேணும். உங்கள் கேபிட்டலில் ஜஸ்ட் 2% மேலே ஒரு சிங்கிள் ட்ரேடில் ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் இதை த ஸ்லீப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்ததும் நிம்மதியாக தூங்கிடுவீங்க, மூடின்னு தூங்கிடுங்க. உங்கள் பொசிஷன் சைஸ் பெருசாக இருந்தால் உங்களுக்கு தூக்கமும் வராது. டார்கெட் எப்போவுமே 1:3 ஒரு 1:4 வைங்க. ஸ்விங் ட்ரேடிங்கோட பியூட்டியே அதுதான். ஒன் குட் ட்ரேடு நம்மளுக்கு கிடைச்சா 3 லாஸை சேர்த்து ரெக்கவர் பண்ண முடியும். ஃபைனலாக உங்ககிட்ட சொல்கிறேன், ட்ரேடிங் இஸ் நாட் அபவுட் பீயிங் ரைட், இட்ஸ் அபவுட் மேக்கிங் மணி வென் யூ ஆர் ரைட். இந்த லிக்விடிட்டி ட்ராப் ஸ்ட்ராட்டஜியில் பேக் டெஸ்ட் பண்ணுங்க, ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனான்ஸ்னு வரும்போது கன்சிஸ்டன்ட் தான் வின்னரே டிசைட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரேடிங் ஜேர்னலை நம்ம எல்லாரும் சேர்ந்து வளரலாம். திஸ் இஸ் பிரவீன் இன்வெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்காக காட்டுறேன். பட் இந்த லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜியை பயங்கரமாக மாஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ட்ரெண்ட் லைனையும் லிக்விடிட்டியும் மாஸ்டர் பண்ணாலே நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, நிம்மதியாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கமும் உங்களுக்கு தரும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென், பை பை.